வணக்கம் அன்னைக்கு வெல்கம் டு மதுஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம சுக்குமல்லி காப்பி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மல்லியை வறுத்துக்கலாம். கொத்தமல்லி நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வாசனை வந்துடுச்சு, இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும், சும்மா வாசத்துக்கு. இது லைட்டாக பொரிஞ்சோன்னே இதையும் எடுத்து போட்டுக்கலாம். இது நல்லா பொரியும், பொரியிற சத்தம் கேட்கும். இது பொரிஞ்சோடனே இதையும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது சுக்கு வறுத்துக்கலாம். ஒவ்வொன்றும் தனித்தனியாக வறுத்துக்கலாம். தனித்தனியாக வறுத்தா தான் நல்லாயிருக்கும். இதையும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சும்மா 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காயும் போட்டு வறுத்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆறின உடனே அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடிச்சுக்கலாம். ஒரு பொருள் மறந்துட்டேன், மிளகு கொஞ்சம் போடணும். மிளகு வறுத்து இதில் கலந்துக்கலாம். போட்டுட்டு இப்போ ஆறிடுச்சு, இதை போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது சுக்குமல்லி காப்பி தூள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுக்குமல்லி காப்பி வைக்கலாம். இந்த காப்பி பொடியை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தண்ணி 2 டம்ளர் வச்சுருக்கிறேன். போட்டுட்டு அடுத்தது நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இது கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதை வடிகட்டி ஊற்றிக்கலாம் டம்ளரில். மழை பெஞ்சிட்டு இருக்குது. இந்த மழைக்கு எல்லாத்துக்கும் வீட்டில் எல்லாத்துக்கும் சளி, இருமல், காய்ச்சல் எல்லாம் வந்துருக்கு. இதுக்கு இந்த சுக்கு காப்பி வச்சு குடிச்சா சூப்பராக இம்மீடியட் ரிலீஃப் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.